சென்னையில் இருந்து மலேசியாவுக்கு கடத்த முயன்ற மெத்தோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மனோகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மனோகரன், தற்போது மெத்தோ என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை கொண்டு வந்தது யார் என்பது குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறதா? விவரம். வணக்கம் ஓவியா. அதாவது சென்னை விமான நிலைய வளாகத்தில் பழைய விமான நிலையம் பகுதியில் சர்வதேச சரக்கு முனையம் அமைந்துள்ளது. அங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு சரக்கு விமானங்களில் சரக்கு பார்சல் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் வெளிநாடுகளுக்கு சரக்கு அனுப்பப்படும் கார்கோ வளாகத்தில் பார்சல் ஒன்று கேட்பாரற்று நீண்ட நேரமாக கிடந்துள்ளது. பாதுகாப்பு படை வீரர்கள் அதனை பார்த்துவிட்டு அந்த பார்சல் அபாயகரமானதா என வெடிப்பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்ற ஒரு சோதனை நடத்தினர். ஆனால் வெடிப்பொருட்கள் எதுவும் இல்லை என்று தெரிய வந்தது. இதையடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் சென்னை விமான நிலைய கார்கோ சுங்க அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் பார்சலை திறந்து பரிசோதித்தனர். அதற்குள் வெள்ளை நிறை பவுடர் இருந்ததை கண்டுபிடித்தனர். அந்த பார்சலில் மருத்துவ ரசாயன பவுடர் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் பார்சல் குறிப்பிட்டிருந்த செல்போன் எண் மற்றும் முகவரியை தொடர்பு கொண்ட போது அது போலியானது என்று தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து அந்த பவுடரை எடுத்து சென்னையில் உள்ள ரசாயன ஆய்வு கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர் ஓவியா. அங்கு நடந்த ஆய்வில் அந்த பவுடர் கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் என ஒரு போதைப் பொருள் என தெரிய வந்தது. அந்த பார்சல் சுமார் 5 கிலோ பொருள் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு சுமார் 5 கோடி ஆகும். இதை அடுத்து கார்கோ சுங்க அதிகாரிகள் அந்த போதைப் பொருள் பார்சலை கைப்பற்றி போதை கடத்தல் பிரிவுக்கு வழக்கு பதிவு செய்தனர். தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. அதோடு அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து இந்த போதை கடத்தும் கும்பல் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டில் இந்த போதைப் பொருளை சரக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டது யார் என்பது, அந்த கும்பலை யார் என்பதும் தற்போது தேடி வருகிறார்கள். அதே போல இந்த பார்சலை கொண்டு வந்த அந்த கும்பல் நபர் யார் என்றும் அதிகாரிகள் தேடி வருகிறார்கள். இங்கு சுங்க சோதனையும் தீவிரமாக இருந்திருக்கும் நிலையில் எனவே இந்த கடத்தல் கும்பல் சுமார் 5 கோடி மதிப்புடைய போதைப் பொருள் பார்சலை கேட்பாரற்று போட்டுவிட்டு தப்பி ஓடி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் கேட்பாரற்று கிடந்த பார்சலில் ரூபாய் 5 கோடி மதிப்புடைய 5 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் கார்கோ பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓவியா.